வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற விவாகரத்து வழக்கு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. நாளுக்கு நாள் பிரபலங்களும் அவங்களுடைய கருத்துக்களை இந்த விஷயத்தை பற்றி தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் பார்த்திபன் த்ரிஷாவோட பிரச்சனை ரொம்பவும் அதிகமாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் அவங்க மாறி மாறி கண்டனம் தெரிவிக்கிறதும் சண்டை போடுறதும் வார்த்தைகளை விடுறதுமா இருக்குது. அதுக்கு ஃபினலாக பார்த்திபன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு 3வது மனுஷி தான், 40 வயது கடந்த உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? பொது வழியில் கண்டிப்பாக விஜய் கூட அவருடைய மனைவியோ மகளோ அம்மாவோ மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். தோழியாக இருந்தாலும் நீ டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு அவர் நடிகர் கிடையாது, இன்னைக்கு அவர் ஒரு பொது மனுஷன் ஆயிட்டாரு. இந்த நேரத்தில் விஜய் கூட நீ ட்ராவல் பண்ணுறது அது சரியாக இருக்காது. அது தவறான கருத்துக்களை தான் கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி தான் நீ நடந்துக்கிற. கொஞ்சமாவது உனக்கு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நீ விஜய் விட்டு தள்ளி இருக்கணும். விஜயோட வளர்ச்சி மேலே எனக்கு அபரிவிதமான நம்பிக்கையும் அவருடைய இந்த வளர்ச்சியை பார்த்து எனக்கு பெருமையும் இருக்குது. அவருடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுற முதல் ஆள் நான் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. இந்த நிலைமையில நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டதே நான் தவறு அப்படின்னு தான் நினைக்கிறேன். தவறுக்கும் தப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். தவறு அப்படிங்கிறது தெரியாம செய்யறது, தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்யறது. நான் பண்ணின தவறுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்போவே இந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லி அருணா மேம் கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் இது எப்படியோ தெரியாமல் லீக் ஆயிடுச்சு. இது நான் மார்ச் 18 மகளிர் தின விழாவுக்கு ஒரு பெண்ணை பற்றி அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வெளிநாச்சார் இல்லைன்னா மதர் தெரசாவை பற்றி தான் பேசியிருப்பேன். உன்னை பற்றி பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. முதல்ல கொஞ்சமாவது நாகரிகமாக நடந்துக்கோங்க. பொது வழியில் நீங்கள் ஒருத்தர் கூட போகணும்னு ஆசைப்பட்டீங்களா, நீங்கள் சீக்கிரமே திருமணம் பண்ணிக்கிட்டு உங்கள் கணவர் கூட போங்க. இப்போ விஜய் உங்களுடைய நண்பர் கிடையாது. இன்னைக்கு அவர் ஒரு கட்சியோட தலைவர். அவங்கள நம்பி கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, முக்கியமாக இளைஞர்கள். தயவு செய்து விஜய் விட்டு நீங்கள் தள்ளி போயிடுங்க, அதுதான் விஜய்க்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கோவமா பதிலடியா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன், அது மட்டும் இல்லாமல் சமுத்திரக்கனி, இந்த மாதிரி நிறைய திரைப்பிரபலங்கள் இந்த விஷயத்தை பற்றி விஜயை நிறைய மாறி மாறி பேசிட்டு வர இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஆக்டர் ஜெயம் ரவி கெனிஷா கூட இப்போது த்ரிஷாவையும் விஜயும் கம்பேர் பண்ணி போயிட்டுருக்கிற அந்த விஷயம்தான் ரொம்பவும் சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதுக்கு ஜெயம் ரவியே ஒரு பதிவை கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டர் ஜெயம் ரவி 2024 தான் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதில் ஆர்த்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த விவாகரத்து விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் குஷ்புவாக இருக்கட்டும், இல்லை ராதிகா சரத்குமாராக இருக்கட்டும், நிறைய பேர் ஆர்த்திக்கு ஆதரவாக ஜெயம் ரவியை தாக்கி பேசியிருந்தாங்க. அதுலேயும் ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு போகிறதுக்கு எப்படி தான் ஜெயம் ரவிக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி குடும்ப பாங்கான பெண்கள் எல்லாம் ஈஸியாக ஆண்கள் விட்டுட்டு போயிடுறாங்க. வேற யாரோ கிளப்ல டான்ஸ் ஆடுற பொண்ணுகள் தான் அவங்களுக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. குடும்பம், குழந்தைங்க, ஃபேமிலி அப்படிங்கிற இருக்கிற பெண்களை பார்த்தா அவங்களுக்கு எந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மாதிரி பெண்களோட வாழ்க்கையை இன்னொரு பெண்ணை கெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. ஆர்த்தியை பற்றி நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆர்த்தியோட ஃபேமிலி எனக்கு நீண்ட கால நண்பர்களாக இருந்துட்டு வராங்க. ஆர்த்தி என் கண்ணு முன்னாடியே அலறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னுடைய பொண்ணு மாதிரி தான் ஆர்த்தி. அவ என் கண்ணு முன்னாடியே அலறதை பார்க்கும்போது எனக்கும் என்னுடைய கண்ணீரை அடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. குஷ்பு அதை விட அதிகமாக ரொம்ப கோவமா பேசியிருந்தாங்க. ஜெயம் ரவி, உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? உங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையோ இல்லை அவங்களுடைய ஃபியூச்சரை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் நினச்சி பார்த்துருந்தீங்களா? கண்டிப்பாக இப்படி பொதுவெளியில் ஒரு பெண் கூட அநாகரிகமாக வெளியில் வரமாட்டீங்க. திருமணத்துக்கோ இல்லை பர்த்டே செலிப்ரேஷனுக்கோ ஒரு பெண் கூட நீங்கள் போகிறத என்ன நினைக்கிறீங்க? அது பார்க்கறதுக்கே ரொம்பவும் அசிங்கமாக தெரியுது. ஆர்த்தி கூட உங்களுக்கு டிவோர்ஸ் இன்னும் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆர்த்தியோடைய கணவர் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அவங்களுடைய 2 மகன்களோட அப்பா அப்படிங்கிறதையும் யாரும் மறுக்க முடியாது. இந்த மாதிரி நிலைமையில நீங்கள் வேற ஒரு பெண் கூட இப்படி அநாகரிகமாக வெளியில் போகிறத அந்த குழந்தைகள் பார்க்குற பட்சத்தில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியை சரமாரியா கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல தான் ஜெயம் ரவி ஒரு பதிவை சொல்லியிருந்தாரு.
ஒரு பெண் அப்படிங்கிறதுனால மட்டும் அவங்க சொல்றதெல்லாம் கண்மூடித்தனமா நம்புவீங்களா? அவங்க அழுதா மட்டும் அவங்க செய்ததெல்லாம் இல்ல அப்படிங்கிறது ஆயிடுமா? அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எனக்கு விஜய் அண்ணாவ பார்த்தா ரொம்பவும் பாவமா இருக்குது. இந்த விஷயத்துல அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் சஃபர் பண்ண அதே விஷயங்கள அவரும் சஃபர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால அவங்க த்ரிஷாவ லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. மேபி அவங்க ஃபேமிலில ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனைய ஏன் விஜய் மேல தான் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்றீங்க அப்படிங்கிறது தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. தவறுங்கிறது எங்க இருந்து வேணாலும் வந்திருக்கலாம் இல்லையா? அது அந்த சைட்ல இருந்தும் வந்திருக்கலாம், இல்ல இந்த சைட்ல இருந்தும் வந்திருக்கலாம். ஆனா ஒரு தவறு நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கு மொத்த காரணமும் ஆண்கள் தான் அப்படிங்கிறத எப்படி உங்களால கண்மூடித்தனமா சுட்டிக்காட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமா பேசியிருந்தாரு. என்னை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை விமர்சனம் பண்றத நான் கவனிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டேன், இப்ப இன்னொரு பொண்ணையும் கண்டிப்பா ஏமாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்டா பிரபலங்கள் பேசிட்டு வராங்க. ஆனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் கிட்டத்தட்ட இந்த 15 ஆண்டு காலமா எவ்வளவு வலியை எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய சொந்த அம்மாவை பார்க்கறதுக்கு கூட நான் ஆர்த்திக்கிட்ட எத்தனை நாள் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிட போகுது. இப்போ நான் ரொம்பவும் அமைதியா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். இந்த நிம்மதியா விலை கொடுத்தாலும் என்னால வாங்க முடியாது. நிறைய நாள் நிறைய பேருக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அப்போ கூனி குறுகி போய் நின்றுக்கிறேன். அதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணா குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபேமிலியை நான் மீட் பண்ணுறது போகிறதுக்கு கூட அவங்க கிட்ட 10 தடவை நான் பெர்மிஷன் கேட்கணும். இந்த மாதிரி நான் ஒரு அடிமை வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது, எல்லாரும் சாகதானே போகிறோம், ஒரு தடவையாவது தலை நிமிர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டு தான் நான் அதுலேருந்து வெளியில் வந்தேன். எனக்கு கெனிஷா அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த நோக்கத்தோடையும் நான் அவங்க கூட பழகலை. அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, அதனால அவங்கள நான் பல ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வரேன். இதுல எனக்கு எந்த விதமான தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காங்க. விஜய் அண்ணாவோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு பெண் அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாகிடாது. ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால அவங்க சொல்றது எல்லாமே பொய்யனும் ஆயிடாது. தயவுசெய்து 2 பக்கத்துல இருக்கிற பிரச்சனையும் ஒரே ஹியரிங்ல வரப்ப காது கொடுத்து கேட்டுட்டு எந்த விமர்சனத்தை பத்தி வேணாலும் பேசுங்க. விஜய் அண்ணா இந்த 25 வருஷ திருமண வாழ்க்கையை அவ்வளோ சீக்கிரமா தூக்கி எறிஞ்சிட மாட்டாரு. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதை கிட்டத்தட்ட 100 தடவை யோசிச்சு எடுப்பாரு. அவர் ஒரு நல்ல மனிதர், அது மட்டும் இல்லாம ரொம்பவும் இறக்க குணம் படைச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ விஜய் அண்ணாவை கண்மூடித்தனமா பேசுறதுல ரொம்பவும் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திரையுலக சேர்ந்த நிறைய பேர் இன்னைக்கு இது ஒரு காரணமா வச்சு அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் மேல இருக்கிற அந்த அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் இந்த விஷயத்து மூலமா அவங்க தீர்த்துக்கிறாங்களோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் அண்ணாவை பத்தி மற்றவங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். அவருடைய அந்த குணம் சுபாவம் கண்டிப்பா இன்னொரு மனுஷனுக்கு வரவே வராது. அவருடைய அந்த பேச்சு கொஞ்சம் கூட பந்தா இல்லாம அவர் நம்ம கிட்ட பழகுற அந்த விதம் இன்னொரு மனுஷனுக்கு கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட நபருக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. விஜய் அண்ணாவோட வளர்ச்சியை நான் பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். நானும் கிட்டத்தட்ட அதுல ஒரு அங்கமா இருக்கணும்னு நிறைய நாள் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அவர் செய்யற இந்த விஷயத்த யாராலையும் கனவுல கூட செய்ய முடியாது. அப்பேற்பட்ட நபருக்கு இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் அவரை விட்டு எப்ப விலகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாரை விட ரொம்ப